ஹாய் வீவர்ஸ். போன வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மல்லி நிறைய பூ கொடுத்துட்டு இருந்தது. அதில் இருக்க மொட்டெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடி எம்டி ஆகிடும். இப்போ நம்மளுடைய செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லா பூவும் பூத்து முடிச்சுட்டு செடி ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக ஆகிடுச்சு. இந்த செடியை அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கு உரங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இஷ்டத்துக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று பூ கொடுக்கும். அதாவது ஈக்குவலாக நமக்கு நிறைய மொட்டுலாம் வைக்காது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் செடி. நான் கட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேங்கிறனால அங்கங்கே துளிர் விட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய மொட்டுலாம் வைக்காது. அதுக்கு தான் நம்ம ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அந்த செடியில் இருக்கிற அத்தனை இலைகளையுமே எடுத்து விட்டுறது. இன்னொன்று லைட்டாக ட்ரிம் பண்ணுறது. நீங்கள் சப்போஸ் செடியில் இருக்கிற அத்தனை இலைகளையும் எடுத்து விட்டிங்கன்னா, என்னுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன். அது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ்ஸில் அது லைஃப் டைமில் எவ்வளோ பூ கொடுக்கணுமோ அவ்வளோ பூவும் ஒரே டைமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இறந்துடும், லைஃப் வராது. சப்போஸ் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அது லைஃப் நல்லா வரும், செடியும் நல்லா படரும், பூக்களும் நிறையவே கொடுக்கும். நான் இந்த வீடியோவில் ட்ரிம் தான் பண்ண போகிறேன். பூ பூத்து முடித்த உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக காஞ்சு போய் அதனுடைய காம்பெல்லாம் இருக்கும், அதை கிள்ளி போட்டுட்டு இப்போ இந்த இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலைகளை கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி விடணும். அதாவது ஃபஸ்ட் 2 இலையை நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அது ஸ்டெம்மோட கட் பண்ணி விடணும். அது ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற அத்தனை கிளைகளையும் நீங்கள் அதை மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்த 2 இலை இருக்கும் பாருங்களேன், அந்த 2 இலையை நீங்கள் கையால் எடுத்து விட்டுருங்க. ஸோ நமக்கு துளிர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இலைகள் எடுத்து விட்டோமோ அந்த இடத்துல தான் துளிர் விட்டு மறுபடியும் நமக்கு பூ கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி ஃபுல்லாக இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பூ பூத்து முடிச்சிருந்தது. அந்த காம்பை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். உங்களுக்கு அது தெரியல, இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் எடுக்கலை அப்படின்னா அந்த காம்பு காஞ்சு போயிருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுட்டு அந்த கரெக்டாக அதுக்கு அடுத்த 2 இலைகளை கட் பண்ணணும், அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய செடி மல்லி செடி சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செடி நல்லா படர்ந்து வளரும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பூவும் உங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும், நிறைய கிளைகள் எடுத்து. முக்கியமான ஒரு விஷயம், மல்லி செடி எப்பயுமே வெயிலில் தான் இருக்கணும். வெயிலில் இருந்தால் மட்டும்தான் பூ பூக்கும். அப்படி இல்லாமல் நிழலில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் பூ வராது நமக்கு. இது இருவாச்சி மல்லிச்செடி. இது 2 வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இருவாச்சி மல்லிச்செடி வச்சுருந்தேன். அது ரொம்ப அதிகமாக பூ கொடுத்தது. அது நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நான் இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் அது ஒரு சீசனில் நிறைய பூத்துது. அது ஜஸ்ட் 2 வருஷம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் அது இறந்துருச்சு. அதனால தான் சொன்னேன் நான் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடணும். இந்த மாதிரி இப்போ இலைகள்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் செடி. கரெக்டாக நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 இலையை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ செடி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள் இருக்குது. நான் மொத்தமாக இலையும் எடுக்கல, லைட்டாக அந்த கார்னரில் கட் பண்ண அந்த 2 இலைகள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும்னா, நம்ம இலைகள் வழி மூலமாக கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும். செடிக்கு மேலே தெளிக்கிற மாதிரி தான். அப்போ தான் இந்த கார்னரில் வெயில் தாக்கி காயாமல் இருக்கும். கொஞ்சமாக பூ பூக்கிற செடியும் நம்ம இதை மாதிரி பண்ணலாம். அதாவது மொட்டு எங்கே இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல இதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக புளிச்ச மோரோ தேன்மோர் கரைசலோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து நிறைய துளிர் விட்டு உங்களுக்கு பூ அதிகமாக பூக்கும். ஸோ பூவெல்லாம் பூத்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பூ இருக்கும்போதே கட் பண்ணக்கூடாதுங்கிறதும் கிடையாது. பூ இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி விடலாம். அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பூ கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன உரம் கொடுக்குறோங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.